வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு கெத்து இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கெத்தாக வாழக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். துன்பம் வந்தால் கூட முகத்தில் அந்த புன்னகையோடு இருக்கக்கூடிய இயல்பு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு எப்பவுமே இருக்கும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனையெல்லாம் வந்தாலுமே சிரிச்சுக்கிட்டே இருடா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி இந்த சிம்மராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, இந்த மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு அசுப பலன்களை தரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வாங்க. உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன, நீங்களும் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குறிப்பாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையிலே கூட கொஞ்சம் இடமாற்றம் வேணும், பதவி உயர்வு வேணும், அல்லது வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய அந்தஸ்துக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இந்த காலகட்டத்தில் வராது. உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலை செய்கிற பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். குடும்பத்துலேயும் கூட நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை உள்ள நபராக இந்த சிம்மராசி அன்பர்கள் இனி வர போகிறீங்க. ஒரு மூத்த நபருடைய உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நபர் மூலிமா உங்களுடைய வாழ்க்கை தரமே படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். குறிப்பாக நிலம் வாங்கி விற்கிறதுல சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் இது நான் வரையில் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதத்தில் சரியாகும். பூர்வீக சொத்தெல்லாம் உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாடு செல்லலாம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம், அல்லது வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது லைஃபையே அங்கே போய் அமைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப யோகம் இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சியில் இறங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த ஆடி மாதம் முதல் வாரத்திலே பார்த்திங்கன்னா நல்ல செய்தி ஒன்று உங்களை தேடி வரும். காதலிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா காதலியை கரம் பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு புதிய நண்பர் மூலிமா உங்களுக்கு சில உதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அவர் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். திருமணமாகாத இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உயர் அதிகாரியோட பாராட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன குழப்பங்கள், நிம்மதி இல்லாமல் இருந்த அந்த நிலை எல்லாமே படிப்படியாக மாறும். பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வரும். பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தோடைய தேவைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. அந்த பூர்த்தி செய்யறதுக்காக கொஞ்சம் கடுமையாக உழைப்பீங்க. ஓரளவுக்கு பண வரவும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய வளர்ச்சி படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும். மேல் இடத்துல இருந்து கூட நல்ல ஒரு பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை
இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் இறங்குற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக ஆடி மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது. சூரியன் சந்திரனோட வீட்டில் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆடி மாதம். இந்த மாதத்தில் நிறைய நற்பலன்கள் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஆடி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடுங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதன் உங்களுடைய ராசியில் 12ல் இருப்பது குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் அப்பப்போ உருவாகும். பெரிய பாதிப்பை எதுவும் தராது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த சிம்மராசி என்பர்கள் ஆசை வார்த்தை கூறி இந்த காலகட்டத்தில் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. புதிய நபர்கிட்ட பேசும்போது அல்லது ஏதாவது புரியுதாக முதலீடு போடும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆசை வார்த்தை கூறி எதையாவது ஏமாத்திடுவாங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரம் காட்ட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உத்தியோகத்துலேயும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரியவங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசுறது ரொம்பவும் நல்லது. இந்த சிம்மராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் இருந்த அந்த போராட்ட நிலை படிப்படியாக மாறும். ஜென்ம ராசிக்குள்ளே கேது இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார். உங்களை தேடி சில உதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. தொழிலையும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். குருவோடைய பார்வை 3, 5, 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக இந்த மகம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்கள்லாம் வர போறீங்க. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மற்றவங்களுடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பிள்ளைங்க மூலியமாக கூட மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 8க்குள்ளே பார்த்திங்கன்னா இடம், திருமணம் போன்ற முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தில் உங்களுடைய வாழ்க்கை வரணும் அப்படின்னா இந்த மகம் நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் 30 நாட்களுமே நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜூலை 27 வரை சுக்கிரன் 10ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால செலவு கொஞ்சம் அதிகமாகும். வியாபாரத்தில் கூட புதிய முதலீடு செய்கிறதுக்கு கையில் இருக்கிற பணத்தெல்லாம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி வரவேண்டிய பணமும் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக வராமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மாதம் முழுவதுமே கேது உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறதுனால மனதில் ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு இரத்த சம்பந்தமான பிரச்சனை, ஹீமோகுளோபின் குறைபாடு, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. லாபஸ்தானத்தில் குரு சாதகமாக இருக்கிறதுனால வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை துணையோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஜூலை 30 முதல் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் சரியாகும். குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறவுகளால் ஏதாவது ஒரு உதவியும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க லட்சுமியை வழிபட்டுட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல ராசிநாதன் சஞ்சரிப்பதனால பல வகையிலும் உங்களுக்கு செலவுகள் வரும். செலவுக்கேற்ற வருமானமும் ஓரளவுக்கு கிடைக்கும். அதற்காக கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது. வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படணும். அவசரம் காட்ட வேணாம். திடீர்னு தொழிலை விரிவுபடுத்துகிறேன் அல்லது ஆடம்பரமாக ஏதாவது பெரிய தொழிலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு செஞ்சீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் கேது சின்ன சின்ன குழப்பத்தை கொடுப்பார். யாரையுமே இந்த காலகட்டத்தில் முழுமையாக நம்ப வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக யோசித்து செயல்படுறது நல்லது. மாத தொடக்கத்தில் புதன் வக்கரகமாக இருந்தாலும் ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 3 வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால சில நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். குருவும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய திறனுள்ள நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வர போகிறீங்க. இன்னுமே
உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா தினமுமே காலையில் எந்திரிச்சு சூரிய பகவானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த சிம்மராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.